இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக மொட்டையா முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்னடா இது நீங்க ப்ரோமோ மட்டும் எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ணிட்டு பாதிலேயே முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அது என்னன்னு அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கானா வினோத் திவாகர் இவங்களோட சண்டைக்கு வந்து எப்பயாவது ஒரு எண்டு வருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. போய்கிட்டே இருக்குங்க. 103 நாள் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை போய்கிட்டே இருக்கு. எனக்கு அதை பார்க்கும்போது வெளியே போகவும் இங்க அடிச்சுப்பாங்க, வெளியே போனதுக்கு அப்புறமே இவங்க அடிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு சண்டை ஒரு சைடில் போயிட்டே இருக்கு. ஆனா அந்த சண்டையில பயங்கர ஃபன் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. கானா வினோத் இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வச்சு செதுக்குன்னு செதுக்கிட்டாரு. ஆக்சுவலா உள்ள வந்த சாண்டியும் பாத்தீங்கன்னா அவர் பங்குக்கு திவாகரை வச்சு கலாச்சி தள்ளிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதை பார்க்கும்போது கானா வினோத் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, உன் பங்குக்கு அவனை நான் கொஞ்சம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் செஞ்ச மாதிரி எனக்கு என்னமோ தோணுச்சு. ஆனா ஓரளவுக்கு இன்னைக்கான எபிசோட் வந்து ஓரளவுக்கு ஹாப்பனிங்கா இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்னென்ன நடந்தது, எது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அதுல யார் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்மையா பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் திவாகர் இவங்க சண்டையில இருந்தா எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா புளியார் சொல்லி போட்டு ஆரம்பிக்குது. வினோத் சும்மா இல்லாம கலையரசா இந்த மாதிரி சீக்கிரம் வெளியே வா, இந்த மாதிரி கோயில் செட்டப்லாம் போட்டிருக்காங்க, பார்த்து மாடை கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டெரக்டா ஒரு மீனிங்ல சொல்றாரு. அவர் சொன்னோன்னு திவாகருக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனோன்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வராது. வினோத் வந்து திட்டிகிட்டே வராரு. எப்போ பார்த்தாலும் வினோத்தை திட்டுறதுக்கு அவர் யூஸ் பண்ண ஒரே வார்த்தை தெரியுமா? பண்ணி மூஞ்சி வாயா, காக்கா வாயா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இதை மட்டும் தான் யூஸ் பண்ணி திட்டிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி திட்டிகிட்டே வெளியே வராரு. வினோத் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்ன சொல்லல, திவாகர்னு நான் பேரை சொன்னா, திவாகர்னு பேரை சொன்னாடா தெர்பீஸ், நான் சொல்லல, நான் வந்து கலையரசன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. திவாகர் வந்து பாத்தீங்கன்னா டேய் நீ என்னதான் சொன்னேன்னு தெரியும், இரா நான் சண்டைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி லிட்டரலா அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே டேய் திவாகர் என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவன் வந்து கையை ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் சீரியஸாக பண்ணார். ஒரு பக்கம் கானா வினோத்துக்கும் சரி அதே மாதிரி பிரவீனுக்கும் சரி சிரிப்பு தான் வந்தது. மச்சான் அவன் வர காமெடி பண்ணிட்டு இருக்கான் அமைதியார் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்குமே பார்க்கும்போது அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கையை ஓங்கிட்டு ஒரு குத்து விட்டுன்னு வச்சுக்கோயேன், ஒரு குத்துக்கு தாங்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கையை இப்படி ஓங்கினே நின்றுந்தார் பார்த்தீங்களா? அதை பார்க்கும்போது சத்தியமாக எனக்கு சிரிப்பாக தான் இருந்தது. உங்களில் எத்தனை பேருக்கு அதை பார்க்கும்போது ஃபன்னாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆனால் திவாகர் அதை ஃபன்னாக பண்ணல. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட கோவத்துக்கு போய் தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த பெஞ்செல்லாம் டேபிளில் ஒரு குத்து குத்துனால அதெல்லாம் பார்க்கும்போது வர இந்த பீஸ் வந்து ஓவரா பண்ணுது வீட்டுக்குள்ள. அது மாதிரி தான் இருக்கு. நேத்து என்னன்னா சூட் கேஸ் எட்டி உதைக்குது, இன்னைக்கு என்னன்னா டேபிள்ல குத்துது. ஐயோ சாருக்கு வந்து ரொம்ப கோவக்கார போல இருக்கு. ஏதோ பைல்வான் பக்கரி விட்டா 10 பேர் ஒரே டைம்ல வந்து அடிச்சு சாச்சிருவாரு. அதனால வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா மிரட்டுறாரு, ஒரு குத்துக்கு தாங்க மாட்டேன் நீ அப்படின்ற மாதிரி வினோத்தை மிரட்டினது இல்லாம பஞ்சாயத்து பேச வந்தவங்களையும் பாத்தீங்கன்னா மிரட்டிட்டு இருக்காரு. டேய் நான்லாம் யாருன்னு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. திவாகர் நீங்க யாரு, இல்ல நீங்க யாரு அதை தான் சொல்லி தொலைங்களேன். நீங்க ஒரு பக்கம் டாக்டர்ன்றீங்க, ஒரு பக்கம் நீங்க நடந்தது பார்த்தா பேஷண்ட் பைத்தியக்கார பேஷண்ட் மாதிரி இருக்கு. நீ டாக்டரா பேஷண்டானே இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு நீயே சொல்லு, நீ யாருன்னு தெரியுமாலாம் கேட்காத. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீ யாருன்னு புரியாம தான் நாங்களே குழம்பு போயிருக்கோம். ஸோ நீயே வந்து யாருன்னெலாம் கேட்காத, நீயே சொல்லிடு நான் வந்து பைத்தியம் அப்படின்ற மாதிரி நீயே சொல்லிடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது வந்து ஸ்டார்டிங் தான். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்தது. எனக்கு 1 hour எபிசோட ஏன்டா இதெல்லாம் கட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. சத்தியமாக சொல்கிறேன். அந்த காலையில் செக்மெண்ட் முடிஞ்சதுல, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா திவ்யா வச்சு கானா வினோத் திவாகரை பயங்கரமாக வச்சு செதுக்கியிருப்பாரு. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டாங்க. ஆக்சுவலா திவ்யா சைக்கிளை உட்கார வச்சு ரவுண்ட் அடிச்சிருப்பாரு. அப்ப திவாகர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவருக்கு வந்து பொசசிவா ஃபீல் பண்றான். அதாவது எப்படின்னா தன்னோட பொண்டாடி யாரோ ஒருத்தவங்க வந்து சைக்கிளை வச்சு சுத்தினா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அந்த ஃபீல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கானா வினோத் கூட சண்டைக்கு வந்துட்டு இருக்கான். இவரும் விடுற மாதிரி இல்லை. திவ்யா வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு மாதிரி திவாகர் வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, உன்னை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசுறது பாட்டு பாரு இதெல்லாம் வந்து கானா வினோத் பண்ணார். திவ்யா பார்த்தீங்கன்னா ஓகே திவாகர் நம்மளும் வெறுப்பேற்றலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட சேர்ந்து பயங்கரமா கோஆபரேட் பண்ணுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கானா வினோத் தூக்குறாரு, ஒரு பக்கம் வந்து பிரவீன் ராஜ் தூக்குற, எல்லாருமே தூக்கி திவ்யாவை தூக்கி விளையாடுறானுங்க. இதை பார்க்கும்போது திவாகருக்கு வந்து எரியுது. ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி எனக்கு அதை பார்க்கும்போது இவ்வளோ நாள் நான் கூட நினைச்சேன் ஏதோ ஒரு ஆங்கிள் திவாகர் ஒரு ஃபன்னா பண்றான் போல நினைச்சேன். அந்த ஆள் சீரியஸாவே திவ்யாவை ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் சீரியஸாவே ஆக்சுவலா அவன் அந்த பாடிக்கு இந்த லேடியை வந்து ட்ரை பண்ணியிருக்கான். எனக்கு அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. டேய் நீ என்ன தைரியம் தான் நீ ட்ரை பண்ணுவ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலேயே அவன் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா நம்மாலு, நான் திவ்யா கிட்ட வேற யாரோ பேசக்கூடாது அப்படின்ற விக்கல்ஸ் சண்டை போறான். விக்கல்ஸ் நீ எதுக்கு வந்து திவ்யா கூட டான்ஸ் ஆடுற, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ற, என்ன வெறுப்பேத்துறீங்களா, பிரவீனை என்ன வெறுப்பேற்றிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப சீப்பான பிஹேவியர் சொல்றான். இதெல்லாம் சொன்னது எல்லாம் எதுக்கு தெரியுமா, திவ்யா கூட அவன் பேசுறது, திவ்யா கையை பிடிச்சது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போயிட்டு இருக்கான் மற்றவங்க கூட. அந்த பொண்ணு தான் அவனை பார்த்தாலே பயந்து ஓடு. இன்னி கூட சரிங்க அதையும் கட் பண்ணிட்டானுங்க. ஆக்சுவலி திவ்யா ஒரு பக்கம் அந்த டீலக்ஸ் ரூம்ல இருந்து வருவாங்க, பின்னாடியே பார்த்தீங்கன்னா நாய் தோர்த்துறாம தோர்த்தின்னு வரான், ஓடுறாங்க அவங்க பாட்டுக்கிட்டு. எனக்கு அதை பார்க்கும்போது
லிட்டரலாக அவன் பண்ணுறது என்ன தெரியுமா, ஒரு பொண்ணு பார்த்து பயந்து ஓடுற அளவுக்கு ஒருத்தன் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் பிக் பாஸ் டீம் வந்து அமைதியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சோஷியல் மீடியா எடுத்து போட்டு கிழிக்கிறாங்க, என்ன இந்த நாய் இப்படி தெருநாய் துரத்துற மாதிரி இப்படி துரத்துது அப்படின்ற மாதிரி தான் கிழிச்சிட்டு இருக்காங்க. எனிவேஸ் இது ஒரு பக்கம் இருக்க சொல்ல, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் திவ்யாவும் டிஸ்கஷனில் உட்காராங்க. சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி ஓகே இந்த பிரச்சனைலாம் சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி உட்காராங்க. திவ்யா கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதை பார்த்து திவ்யா நான் வந்து பொசசிவான அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இல்லை வியானா கிட்ட நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லலை, நான் அந்த மீனிங்கில் சொல்லலை அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு சப்பக்கட்டு கட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் சாண்ட்ரா ஒரு பக்கம் கொடுக்க, திவ்யா வந்து நோண்டி கேள்வி கேட்க, வேணா கூப்பிட்டு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் போகும்போது டக்குன்னு சடனாக என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து சாண்டியை உள்ள விட்டதுனால அந்த கான்வர்சேஷன் அப்படியே கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக சாண்ட்ரா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வந்தாங்கன்னா, நான் வந்து அங்கே வந்து என் புருஷனால நான் பொசசிவாலாம் ஆகலை, அது என் புருஷனை தப்பான, என் புருஷனுக்கு உனக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்லாம் தப்பாக நினைக்கல, என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷன் எனக்கோசம் நிற்கலையே ஸ்டாண்ட் எடுத்து எல்லா பிரச்சனையும் ஒதுங்கி இருக்கானே அப்படின்றதுனால தான் நான் கோவப்பட்டேன் தவிர உன் கூட பழகிறதுனால கோவப்படல அப்படின்ற மாதிரி சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொசசிவாக தான் ஆனாங்க, பிரச்சனை மேலேயே பொசசிவாக தான் இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம புருஷன் வந்து நம்மளை விட திவ்யா முக்கியம்னு ஓட்டானே, திவ்யான்னு ஓட்டானே அப்படின்ற மாதிரி அவங்க காண்டில் தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் சப்பக்கட்டு கட்டி கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுக்குள்ளே சாண்டி உள்ள வந்தாப்புல. சாண்டி உள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ட் உள்ள வந்து சரி ஓகே எப்போ மூலம் நார்மலாக பேசிட்டு போயிடுவார்னு பார்த்தா உள்ள வந்து நான் அவருக்கான எப்படி சொல்லுது என்ட்ரி, அதுக்கடுத்து அங்கே டான்ஸ் ஆனது, பிக் பாஸ் சோப்பு காரரை போட வச்சது, இது எல்லாமே பார்க்கும்போது பிக் பாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாண்டி வந்து அட்டாச்சான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி, அவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள் அப்படின்றத பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அன்பு மலையை பொழிஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட் அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே திவாகருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருல, தொண்டையிலேருந்து சிரிக்கணும், நீ வாயை மூடிக்கிட்டு நீ உட்காரணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நோஸ் கட்டு சும்மா நறுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா செம்மையாக ஃபன்னான ஆங்கிளில் பயங்கரமாக நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இதே சாண்டி கெஸ்ட்டாக இல்லைனா இதே சாண்டி கிட்ட திவாகர் சண்டைக்கு போயிட்டு இருப்பான் சத்தியமா. ஆனால் அந்த பார்த்தீங்கன்னா கெஸ்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தாரு. சாண்டியும் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து நாசுக்காக கலாச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதை பார்க்கும்போது ஓகே வினோத்துக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நீ உட்கார் வினோத், கொஞ்ச நேரம் நான் அந்த தர்பீஸ் வச்சு செஞ்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் எப்படி சொல்ல தரமான செய்குதாங்க, தர்பீஸை வச்சு சும்மா கலாய்ன்னு கலாச்சி விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அதாவது ஃபைனலிஸ்ட் இருக்காங்களே, ஸோ நீங்கள் வந்து இதுவாவீங்க, இப்போ திவ்யாக்கெலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஆவீங்க, உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும், விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புகழுரை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டியை உள்ள கூப்பிட்டாரு. சாண்டி பாருங்க அவர் பேர் கவின் என்ட்ரி கொடுத்தோம்னா அப்புறம் தான் ஆக்சுவலாக அவங்க ரிவீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலாக படம் வந்து நாங்கள் ரெண்டு சேர்ந்து நடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இவங்களை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ்க்குள்ளே க்ளோஸாக இருந்தாங்க ஓகே. ஆனால் இந்த படத்தில் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னும் போது அது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி நான் கூட நினச்சேன் ஹீரோ வில்லன் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இது மாதிரி ஃபன்னான ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மேபி டுவல் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி தான் அந்த போஸ்டரை பார்க்கும்போது இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹீரோ வில்லன் மாதிரி இல்லை, ரெண்டு பேருமே ஹீரோ அப்படின்ற மாதிரி தான் அந்த போஸ்டரை பார்க்கும்போது இருக்குது. ஸோ எனக்கு சாண்டியோட க்ரோத் பார்க்கும்போது உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. ஆக்சுவலாக தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்ற மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வில்லனாக ஒரு கலக்கிட்டு இருக்காருன்னு தோணுது. ஆக்சுவலாக ஒரு கேரக்டரை பொறுத்த வரைக்கும் சம காமெடி அப்படின்ற ஒரு ஆள், ஆனால் அவர் பண்ணுற கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வில்லனிசம் மூஞ்சி சார் மூஞ்சின்னுவாங்களே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சி வில்லனுக்கு பயங்கரமாக சூட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வில்லன் ரோல் வந்து குமியுது. எவ்வளோ வில்லன் படம், அதுவும் வில்லன் சூப்பராக பண்ணுறாருங்க. நான் தான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்துருக்கேன் ஷூட்டிங்கில், அவர் வந்து நடிச்சதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. நான் சொல்கிறது பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பார்க்கும்போது பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதுலேயும் எப்படி சொல்கிறது, அந்த எப்படி லோகேஷ் படத்தில் நடிச்சார்ல, ஸோ விஜய் படத்தில், ஸோ அதில் இருந்த பர்ஃபார்மன்ஸோட அதுக்கு அடுத்தடுத்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராரு. ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமான வில்லனாக நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது சாண்டியோட க்ரோத் நல்லா தான் இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்துட்டு வெளியே போனது இது எல்லாமே ஓகேங்க. ஆனால் ஒரு கேம் ஒன்று விளையாண்டாங்களே அதை பார்க்கும்போது தான் கடுப்பாக இருந்தது. ஏன்டா உங்களுக்கு ஷோக்கு கண்டென்ட் இல்லைன்னா தயவு செஞ்சு அப்படியே விட்டுட்டு இருக்கலாம். இல்லை இப்போ ஏவி ஒன்று போட்டிங்களா விக்கல்ஸ், இதுக்கு அடுத்து வேற யாராவது நெக்ஸ்ட் வேற யாராவது ஏவியை போட்டு கூட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க விளையாடுனதெல்லாம் தூக்கி 1 hour எபிசோடில் போடுறீங்கன்னா என்னடா நினச்சிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு சீரியஸ்லி பிக் பாஸ் டீம் என்னதான் நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் டைம் ஓட்டணும்னா எப்படி வேணா ஓட்டுவீங்களா, எப்படி என்ன மாதிரி வேணா ஓட்டுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான செக்மெண்ட்டை விட்டுட்டேன். அந்த சண்டைக்கான ஒரு ஏவி போட்டாங்களே அதை பார்த்தீங்களா? ஆக்சுவலாக சண்டைக்கான ஏவி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திவாகரும் பார்வதி ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. டேய் நீங்கள் என்னடா சண்டை, நாங்கள் போட்டதாண்டா சண்டை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அதில் இந்த விஷயத்தையும் நான் நோட் பண்ண முடிஞ்சுது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலிஸ்ட் இருக்காங்களே இவங்களுக்கான போர்ஷன்ஸ் எல்லாமே அதில் கட்டாக இருந்தது. ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஏவி போடுறாங்க. ஸோ அப்படின்னும் போது இதுலேயும் அதே பார்த்துட்டு இதுலேயும் இதே பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். நிறைய பேர் ட்விட்டரில் எடுத்து போட்டாங்க, என்னடா நீங்களாம் ஃபைனலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து திவாகர் பார்வதி இவங்க தாண்டா அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் துஷார் கூட வந்தான், பட் ஃபைனலிஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கான காரணம் வந்து பேசிக்காக அறிவு வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அது இல்லை, அதுக்கான காரணம் வந்து ஏவி வந்து போடுறாங்க. ஸோ ஒரே எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் போட்டு ஏவிலையும் வந்து காமிக்க முடியாது. அதனால் ஃபைனல்
ஃபைனலிஸ்டோட ஏவிலாம் கட் பண்ணாங்க. ஆனால் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட் எல்லாமே பயங்கரமான ஆட்கள், அவங்களோட போர்ஷனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. இதில் அரோரா, அதுக்கப்புறம் சபரி, இவங்கலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சண்டையிலே இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர் விட்டது இல்லைங்க. ஆனால் விக்கல்ஸும் திவ்யாவும் பார்த்தீங்கன்னா சண்டையில் இருந்தாங்க. மோஸ்ட்லி நிறைய சண்டையிலே இவங்க 2 பேரோட இன்வால்மெண்ட் இருக்கும், இல்லை இவங்களால தான் சண்டையே வரும். ஆனால் இவங்களுக்கான போர்ஷன்ஸுமே அந்த சண்டையோட ஏவியில் வந்து கட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான காரணம் அவங்க ஏவியில் அதெல்லாம் ஹைலைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா விக்ரமோட ஏவியை பார்த்துருப்பீங்க, வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து வரேன். ஸோ இதுக்கு மெயினாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏவி போயிட்டு இருக்கும்போதே கானா வினோத் ஒரு சம்பவம் பண்ணாருங்க. இந்த மாதிரி திவாகர், அதாவது ரம்யாவுக்கும் திவாகருக்கும் ஒரு சண்டை ஒன்று போயிட்டு இருக்கோம் அந்த ஏவியில். அப்போ வந்து போட்டு செவிலே ஒன்று வை அப்படின்ற மாதிரி கீழே வந்து கத்துவார். கத்துனா திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்ல, இவர் வந்து காரி துப்புவார். துப்புனோட திவாகர் துப்புவார். ஸோ திவாகர் துப்பும் போது பிரஜன் வந்து ஸ்டாப் பண்ணுவார். அதுக்கப்புறம் பிரஜன் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவங்களாம் நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்கோம், அவங்க கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, நான் தான் முதல்ல துப்புனா, நான் துப்புனா, நீ துப்புனா நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, நான் முதல்ல துப்புனா, துப்புனது அவன், முதல்ல துப்புனது அவன் தான், அவனை நீ கேட்க மாட்டேன், என்ன வந்து கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திவாகர் எகிரிட்டு வர, என்ன நீ எகிற அப்படின்ற மாதிரி இவரு எகிரிட்டு போயிடுவார். ஸோ அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொடூரமான கேவலமான ஒரு சண்டையாக தான் போச்சு. அதாவது 103வது நாள்லையும் இந்த வீடு எப்பேற்பட்ட வீடு, எப்பேற்பட்ட கண்டஸ்டன்ஸ் இவங்களாம் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சுது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கண்டஸ்டன்ட் செலெக்ஷனில் அதான் சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல்னுவாங்களே. ஸோ அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. மொத்தமாக முடிச்சிட்டாங்க. முதல்ல அந்த கண்டஸ்டன்ட் செலெக்ஷனில் பண்ண தப்பு இப்போ வரைக்கும் அந்த தப்பு அப்படியே தான் இருக்குது. ஆக்சுவலாக மெச்சூரிட்டி லெவல் வந்து இந்த சீசன் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. மோஸ்ட்லி அதாவது எல்லாரும் சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு ஆனால் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ எப்படி சொல்ல, அதனால தான் இந்த சீசன் வந்து இவ்வளோ மோசமாக போச்சு. சாண்டி ஒரு மேட்டர் சொன்னார்ல, நல்ல வேலை திவாகர் நீலாம் என் சீசனில் வரல அப்படின்ற மாதிரி. அது உண்மை. இதே திவாகர் சீசன் 3ல வந்திருந்தாலும் அந்த சீசன் இப்படி தான் இருந்திருக்கும். நான் சொல்கிறேன், இந்த சீசன் வந்து எங்கே டோட்டலாக மாறுச்சுன்னா, திவாகர்னு ஒரு கண்டஸ்டன்ட்டை உள்ளே விட்டது மொதல் தப்பு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதின்ற ஒரு கண்டஸ்டன்ட் உள்ளே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க இப்படி தான் கேமை கொண்டு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், உங்களுக்கு சுயலாபத்துக்கு ஒரு ஷோ ஓட்டுறதுக்கு வந்து என்ன பண்ணீங்க, அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பயே வெளியெடுக்கல. இனிஷியலாக ஓட்டு இல்லைனாலும் நீங்கள் உள்ள தக்க வச்சிங்க. அதுக்கான காரணம்னா கண்டென்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. உங்கள் கண்டென்ட் முடிஞ்சாலும் தூக்கி அடிச்சிட்டிங்க, அது வேறு விஷயம். ஆனால் இவங்க 2 பேரையுமே ஸ்டார்டிங்லேயே ஷோ கெடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அப்பயே நீங்கள் வெளியே தூக்கிருக்கணும். அப்போல்லாம் தூக்காமல் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஒரு மாதிரி வச்சு இந்த சீசனே டாக்ஸிக்கான சீசனாக மாற்றிட்டாங்க. இந்த சீசனாக இப்படி தான் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மக்கள் பிக் பாஸே பார்க்கலங்க. நிறைய பேர் பார்க்கல. நிறைய பேர் ரிவ்யூவில் கமெண்ட்டில் சொல்லும் போதே இதுதான் சொல்கிறாங்க, ப்ரோ நான் இந்த சீசன் வந்து பார்க்கல, போன சீசனில் நல்லா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸை வெறுத்துட்டாங்க, இந்த சீசன் கண்டஸ்டன்ட்னாலே வெறுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஒரே ஒரு விஷயம் தான், 10வது சீசன்லையாவது கொஞ்சம் மெச்சூர்டான கண்டஸ்டன்ட் எடுத்து போடுங்கடா, இந்த மாதிரி பைத்தியங்களை எடுத்து போட்டுறாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இருக்கிறதுல இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சில பேர் ஒருத்தா இருப்பாங்களே, அவங்க மட்டும் தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு வெளியே தெரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு சாண்டி சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப உண்மை அப்படின்னு தோணுச்சு. அதாவது திவாகர் மட்டும் என் சீசனில் வந்திருந்தானா நாங்கள் காலியாக இருப்போம் அப்படின்னு சொன்னார்ல, அது என்னமோ உண்மைதான். இந்த ஆள் அப்போ இருந்தாலும் அது வந்து அந்த சீசன் அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த சண்டையை வந்து பார்த்தீங்கன்னா இவர் கானாவன் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சு வச்சாரு. ஆரம்பிச்சதும் அவ்வளோதான், துப்பி ஆரம்பிச்சதும் பயமில்ல அவர் தான். ஆனால் முடிச்சு வைக்கும் போது ஏன்னா இவன் சண்டை போட்டு ஒரு ஆப்பிள் கொடுத்தா இருந்தாலும் சரியாயிடுவான் அப்படி, அவ்வளோதான். ஆக்சுவலாக கானாவன் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வேற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாருங்க. நிறைய போர்ஷன்ஸை கட் பண்ணிட்டாங்க, அவர் கலாச்சாரம் நிறைய போர்ஷன்ஸை கட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது, எங்கேஜிங். அந்த லைவ் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு சிரிப்பாக இருந்தது, ரொம்ப ஃபன்னாக போச்சு. ஸோ அவ்வளோ சூப்பராக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து எந்த இடத்துலையும் கோவப்படல. இப்போ பாருங்க, திவாகரும் சண்டை போடுறாங்க, அவர் கோவப்படுற மாதிரி ரியாக்ஷன் வருது, ஆனால் அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக மாட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, அடக்கிக்கிறாரு. ஓகே இவன் தர்பீஸ் வந்து கோவப்படுவான், கத்துவான், எல்லாம் பண்ணுவான், பட் இருந்தாலும் நம்ம அடக்கி வச்சுட்டு திருப்பி கலாய்ப்போம். இதே மாதிரி லூப்பில் தான் திருப்பி போயிட்டே இருந்தது. சாண்டி வந்து தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு போனார். உங்கள் 2 பேர் காம்போ நல்லா இருக்கு, தயவு செஞ்சு அது கெடுக்காது, மாறி நீங்களே அது கெடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அது என்னமோ உண்மைதான். இவங்க 2 பேரும் நினச்சா சினிமாவில் பயங்கரமாக ஒரு 2 பேரும் ஆளாளுக்கு ஒரு ரோல் எடுத்து சூப்பராக டெவலப் ஆகலாம். பட் இவங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லை, அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா சம காம்போ, கவுண்டமணி செந்தில் மாதிரி சூப்பர் காம்போ. ஸோ அந்த காம்போ அவங்களே கெடுத்துக்கிறாங்க. திவாகருக்கு வச்சு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி சூப்பராக வந்து டெவலப் பண்ணி கொண்டு போக முடியுமா, அந்த அளவுக்கு மைண்ட் செட் அந்த ஆளுக்கு இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், பட் சூப்பர் காம்போ. சாண்டி சொன்ன மாதிரி தான் நம்மளும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நல்ல காம்போ அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் இந்த ஏவி போட்டாங்களே, சாண்டியும் கவினும் வெளியே போனதுக்கப்புறம் அந்த ஏவியை போடும் போது எனக்கு விக்கல்ஸ்க்கான அந்த ஏவி எடிட் இருக்குல்ல, வெறித்தனங்க வேற லெவலில் ஏவியை வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது சூப்பராக செம்ம எடிட் பண்ணியிருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எல்லா போர்ஷன்ஸும் எல்லா லேயர்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. விக்கல்ஸ் ஒரு பக்கம் அழுகுறான், கதறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவ்வளோ ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த ஏவியில் இருந்ததுங்க. நான் இதனால தான் திருப்பி சொல்கிறேன், ஃபினாலே ஸ்டேஜில் 2 பேருக்கு இப்போ இருக்கிறதுல 2 பேருக்கு டிசர்விங்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று திவ்யா, இன்னொன்று விக்கல்ஸ். இந்த சபரி அரோரா உள்ளே விடாதீங்க. சபரி நல்லவன் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதை நான்
அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எஸ் அவன் ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த கேமுக்கு பொட்டன்ஷியல் இல்லைங்க. இந்த கேமில் வந்து சபரியோட இம்பாக்ட் அதிகமாக, திவ்யாவோட இம்பாக்ட் அதிகமாக, விக்கல்ஸோட இம்பாக்ட் அதிகமானு கேட்டால் விக்கல்ஸும் திவ்யாவோட இம்பாக்ட் அதிகம். இந்த இடத்துல சபரி அப்புறம் அரோரா இவங்கெல்லாம் ஒளிஞ்சே வந்தாங்க. அது பேர் என்ன, அரோரா வந்து மொதல் 50 நாள் ஒளிஞ்சுது. சபரியை பொறுத்த வரைக்கும் நடுவில் ஒரு 9 வாரம் ஒளிஞ்சிட்டான். இவ்வளோ தான் 2 பேருக்கு டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி கேமில் இருக்கிறதே தெரியலங்க. வெங்காய செடி வளர்த்துட்டு இருந்தாங்க அவன். ஸோ அதனால் விக்கல்ஸோட ஏவிலாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ ஒரு இம்பாக்ட் இந்த கேமில் அவன் கொடுத்துருக்கான். டைட்டில் வினர் ஆகணும்னு சொல்ல வரல, அட்லீஸ்ட் ரன்னர் அப்பாவது அவனை கொண்டு வந்து நிப்பாட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்து, நானே விக்கல்ஸுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண யோசிச்சு பாருங்களேன், மிச்சம் 2 எப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்ற உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.